ஸ்டாலின் அவரது ஆட்சியை திமுக ஆட்சின்னு சொல்லல, ஸ்டாலின் ஆட்சின்னு சொல்லல, அவர் திராவிட மாடலே திரும்ப மெயின்டைன் பண்றாரு. திராவிட மாடல்ங்கிறது எதை குறிக்கிறதுனா அது திமுகவை குறிக்கல. ரொம்ப முக்கியமான ஒண்ணு, குஜராத் மாடலுக்கு எதெல்லாம் எதிர்காரணிகளாக ஆப்போசிட் ஃபேக்டரா இருக்கும் அதெல்லாம் திராவிட மாடல்னு சொல்றாரு. திராவிட மாடல திமுக தான் செய்ய முடியுமா? இல்ல. திராவிட மாடல கேரளால செய்ய முடியும், ஆந்திரால செய்ய முடியும், தெலுங்கானால செய்ய முடியும். தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு காலை உணவு திட்டத்தை பஞ்சாப்ல போய் அவங்க அறிமுகப்படுத்துறாங்க, தெலுங்கானால அறிமுகப்படுத்துறாங்க. கல்வியை சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வந்த தெலுங்கானா முதலமைச்சர் நாம இதே மாதிரி ஒண்ணு செய்யணுங்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டினுடைய ஒரு ஆட்சிங்கிறது தமிழ்நாட்டுக்கானதல்ல, அது இந்தியாவுக்கானதுங்கிற புள்ளியிலிருந்து அவங்க திராவிட மாடலை எடுக்கிறாங்க. திராவிட இயக்கத்தை துவங்கி வைத்த அண்ணா சொல்லாத, கலைஞர் சொல்லாத இந்த திராவிட மாடல்ங்கிற வார்த்தையை ஏன் இந்த அரசு சொல்ல வேண்டி வந்ததுன்னா, நீங்க ஒன்றிய அரசுடைய யூனியன் கவர்மெண்டோட எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லையும், எல்லா மனிதவள குறியீடுகளையும், எல்லா பொருளாதார குறியீடுகளையும், தமிழ் உலக இந்தியாவுடைய தலை சிறந்த கல்வி நிலையங்கள், இந்தியாவில் இருக்கிற தொழிற்சாலைகள், இந்தியாவில் இருக்கிற பெண்களினுடைய அதிகார பங்கு, இந்தியாவில் இருக்கிற பெண் முனைவர்கள், நீங்க எந்த பட்டியல் எடுத்தாலும் குஜராத் மாடலை விட ஒரு படி மேல, இன்னும் சொல்ல போனா 2 படி மேல திராவிட மாடல் நிற்குது. பணக்காரங்க எப்படி பணக்காரங்க ஆனாங்க? இந்த தொழிற்சாலைகள் அதிகமாச்சுங்கிறது இல்ல, உங்க எல்லா ஊர்களுக்கும் ரோடு போய் சேர்ந்திருக்கா, உங்க எல்லா வீடுகளுக்கும் கரண்ட் வந்து சேர்ந்திருக்கா, உங்க எல்லா வீடுகளுக்கும் குடிநீர் வந்து சேர்ந்திருக்கா, ஒரு வீட்டுக்கு குறைந்தபட்சமாக எல்லோருக்கும் கல்வி கிடைத்திருக்கிறதா, அடிப்படையில் உங்க எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருக்கா, இவற்றை எல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு மாடலை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை தமிழ்நாட்டுக்கு இருந்துச்சு. 3 முறை முதலமைச்சராக இருந்து நரேந்திர மோடி குஜராத்துக்கு செய்ய முடியாத ஒன்றை ஒரு முறை முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் திராவிட மாடல்ங்கிற அடிப்படையில் தமிழ்நாட்டை அவர் இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டுகிறார்னு சொல்றேன்.